இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி, கும்பராசி மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 10/6/2024 16/6/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சனி பகவான் உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறாரு. இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் உடல்நலம் தொடர்பான பல பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் குறிப்பாக உங்கள் கண்கள், காதுகள் மற்றும் மூக்கு கவனிச்சுக்கிறணும். ஏன்னா இது தொடர்பான தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல லாபத்தை பெற வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் லாபத்தில் பெரும்பகுதியை சேமிப்பதில் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா வியாழன் உங்கள் சந்திரனின் 5வது வீட்டில் வைக்கப்படுறாரு. இந்த கூடுதல் பணத்தை ரியல் எஸ்டேட் திட்டம் அல்லது நிலம், சொத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகளின் ஆதரவை பெறுவீங்க. இதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்தும் வெற்றி பெற முடியுது. இருந்தாலும் இதற்காக உங்கள் பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்கள்ட்ட தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் பல வணிகர்கள் தங்கள் வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை வழங்குறாங்க. அதை பற்றி சிந்திக்கலாம். இருந்தாலும் இப்போ அதிகப்படியான அபாயங்களை எடுத்துக்கிறது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எடுக்கையில் அதை பற்றி நல்லா யோசனை பண்ணி எடுங்க. நீங்கள் நிபுணர் ஆலோசனையை பெறுறது ரொம்ப கட்டாயமாக பார்க்கப்படுது. ஒரு வலுவான வீட்டுக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது எவ்வளவு, அஸ்திவாரத்தை அமைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் சிறந்த எதிர்காலத்தை பெற நல்ல கல்வியை பெறுறது முக்கியம். ஆனால் அதன் காரணமாக இந்த வாரம் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட திசையில் நகர போகிறீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா கேது கிரகத்திற்கு செவ்வாய்க்கிழமை யாகம் செய்யணும். மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் விபரீத ராஜயோகம் இருக்குது. 8ஆம் இடம் எனும் மறைவுஸ்தான அதிபதி சூரியன் இன்னொரு மறைவுஸ்தான அதிபதியான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் மறைவது மகரத்திற்கு விபரீத ராஜயோகத்தை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாகும். திருமண தடையெல்லாம் அகலும். 2வது குழந்தை பிறக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, பிறந்த வீட்டு சீரென மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்து மகிழ்விக்கும். புதிய மருத்துவத்தின் மூலமாக நோய் விலகுவதை உணர முடியும். பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இருந்த மனையில் வீடு கட்டுறது, பணிகளெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லா பணிகளும் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும். குடும்ப உறவுகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. 11/6/2024 அன்னைக்கு இரவு 11:38 முதல் 14/6/2024 அன்னைக்கு காலை 11:54 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. குடும்பத்தில் பிறருடைய தலையீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அகலும். மனம் வாக்கை கட்டுப்படுத்தி கொள்ளணும். சில பேர் பார்த்திங்கன்னா நிலராசியில் பிறந்தவங்களாக இருக்கிறனால நீங்கள் வராகரை வழிபடணும். அப்போ தான் மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வீட்டில் தான் இருக்கார். அதனால் நீங்கள் ஏதேனும் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் சில காரணங்களால் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வருது. இதன் காரணமாக நீங்கள் சில சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை உணர்றீங்க. எந்த ஒரு பயணத்தையும் தவிர்த்துருங்க. உங்கள் உடலுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுக்கணும். இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பணத்தை சேமிப்பது பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் விவாதிக்க வேண்டி வரும். இல்லைன்னா வார இறுதிக்குள் நீங்கள் நிதி நெருக்கடிகளால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது. இந்த வாரம் பல உள்நாட்டு முன்னிலையில் சில சிறிய பிரச்சனைகளை தொடர்ந்து எழுது. இந்த சூழ்நிலையில் குடும்ப அமைதியை பராமரிக்க நீங்கள் தேவையான ஒருங்கிணைப்பை பராமரிக்கணும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் எதையும் சொல்லையில் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். கடந்த காலத்தில் செஞ்ச முதலீடுகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கூட்டாண்மையில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்கள் கூட்டாளிகளிடம் இருந்து
எதிர்ப்பை சந்திக்க நேரிடும். அதனால் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிடுது. இந்த வாரம் உங்கள் கல்வியில் உங்கள் மனதை குழப்பத்திற்கு உங்கள் காதல் வாழ்க்கை முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே வேளையில் சமநிலையை பராமரிக்கணும். காதலுக்கும் கல்வி வாழ்க்கைக்கும் இடையே சரியான சூழ்நிலையில் சமநிலையை பராமரிக்கணும்னா முழு வாழ்க்கையும் காதலுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த வார நேரத்தை உங்கள் கல்விக்கு நீங்கள் செலவழிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு வயதானவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யணும். நேர்மறை ஆற்றல் பெருகும் நேரம். நேர்மறை ஆற்றல் பெருகிறனால முயற்சி ஸ்தான அதிபதி செவ்வாய், ஆட்சி பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி புதன், ஆட்சி ராசியில் சனி ஆட்சி என முக்கிய கிரகங்கள் சாதகமாக இருக்குது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தொழிலில் திருப்தியான வளர்ச்சியும் வருமானமும் வந்து சேரும். தொழிலில் கைவிட்டு போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிறிய உழைப்பில் குறைந்த முயற்சியில் நீங்கள் விட்டதை பிடிக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடந்த ஒரு வருடமாக வேலையே இல்லாமல் மேலே தொழில் தோல்வியும் சந்தித்து வந்த உங்கள் நிலை மாறும். கண்ணீர் விட்டு வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைக்கு விடிவு காலமாக இந்த வாரம் அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். புதுமையான விஷயங்கள்லாம் ஆர்வம் ஏற்படும். திருமண தடையெல்லாம் அகலும். உடல்நிலை சீராக மாறும். 14/6/2024 நள்ளிரவு அன்னைக்கு காலை 11:54 மணி முதல் 17/6/2024 அன்னைக்கு 12:34 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வருது அல்லது அவர்களால் சிறு பொருள் விரயம் ஏற்படுது. மற்றவங்கள்ட வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்ல. தினமும் சிவகவசம் படிக்க தீவினைகள் எல்லாம் அகலும். ஏன்னா உங்களின் உற்சாகத்திலும் வேலையிலும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் மேலதிகாரிகளிடம் இது போன்ற வாக்குறுதியை அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். இமேஜை பாதிக்காமல் மற்றவங்க முன்னாடி நீங்கள் வெட்கப்படக்கூடும். நீங்கள் உயர்கல்வித்துறையுடன் தொடர்புடையராக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் சமீபத்தில் படித்து முடித்தது போல் வேலை தேடினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை உச்சரித்தாலே போதும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு பணவரவு ஓரளவு திருப்தி தரும். நீங்கள் 50 வயதை கடந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு மண்டலம் மற்றும் செரிமானம் தொடர்பான முந்தைய பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் காலம் நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்ல தினசரி வழக்கத்தை கடைபிடிக்கிறது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். கெட்ட நேரங்களுக்கு மட்டுமே பணம் சேமிக்கப்படுது. அதை நீங்கள் இந்த வாரம் உணர்வீங்க. இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் சேமித்து வச்ச பணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் மோசமான நிதி சூழ்நிலைகளில் இருந்து விடுபடுறதில் வெற்றி பெறுவீங்க. ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் முதல் ஏறுவரிசையில் இருக்குது. இது சாத்தியமாகும். இந்த வாரம் குடும்பத்தில் உங்களின் வார்த்தைகள் மற்றும் செயலால் உங்களின் நெருங்கியவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் காயமடையாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வேலையிலிருந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி அவர்களின் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யணும். அதான் நல்லது. உங்களின் பணி மற்றும் முன்னேற்றத்தை பார்த்து சக ஊழியர்கள் போராமைப்படுகிறார்களே என்ற அச்சம் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுல உதவி பெறுவீங்க. இதனால் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்க முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணருக்கு வஸ்திரதானம் செய்யணும். இப்போ இதில் சிரமம் எதுவும் இல்லை. அலுவலகத்தில் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாம் விலகும். சகோதரர்களை அனுசரித்து போகிறது அவசியம். அஷ்டமாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றதால் சில காரிய தடைகள் எதிர்கொள்ள நேருது. இந்த நாட்களில் உங்கள் பணத்தை ரொம்ப கவனமாக வச்சு கையாளணும். சில விவசாயிகள் எல்லை தகராறு பிரச்சனைகளுக்காக நீதிமன்றம் போக நேருது. வாழ்க்கை துணைக்கு இடமாறுதலுடன் வேலையும் கிடைக்குது. தாய் வழி சொத்தை விற்பதில் உங்கள் முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது. அமாவாசை அன்னைக்கு சித்தர்களை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு ராகு தேவன் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திரன் ராசியில் முதல் ஏறுமுகத்தில் அமர்றாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் சில முக்கியமான வேலைகளில் நீங்கள் வெற்றியை நெருங்கினாலும்
உங்கள் ஆற்றல் நிலை குறையுது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வச்சிருக்கவே முடியாது. அதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் வீடு தொடர்பான முதலீடுகளை நீங்கள் செய்ய நினச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக செய்ய முடியும். இந்த வாரத்தில் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம். தனஸ்தான அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி, மன வலிமை அதிகரிக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் உண்டாகுது. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுது. பணம் பல வழிகளில் தேடி வருது. அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகுது. வீடு, வாகன யோகம், குழந்தை பேறு, திருமணம் போன்ற பாக்கிய பலன்கள் கைகூடும். உத்தியோகத்தில் திறமையாக செயல்படுவீங்க. பணி நிரந்தரமாகுது. அரசு ஊழியர்களாக இருந்தால் விரும்பிய ஊருக்கு வேலை மாற்றம், பதவி உயர்வு எல்லாம் உண்டாகுது. தந்தை வழி உறவினர்கள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்குது. இருந்தாலும் இருப்பிடம் மாறுதல் செய்யலாம். திருமண முயற்சி கைகூடுது. மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகுது. ராசி அதிபதி குரு சகாயஸ்தானத்தில் நிற்குது. ஏழரை சனியின் தாக்கத்தினால சற்று குழப்பமாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தருது. வீண் செலவுகளை குறைச்சி வருமானத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டால் கடன் சுமை குறையும். உடல் உபாதைகள் அகலும். வைத்தியம் பலன் தரும். சனிக்கிழமை உடல் ஊனமுற்றவர்களின் தேவை அறிந்து உதவ நன்மைகள் மிகுதியாகும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். 10/6/2024 16/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.